என்னது பிரெயின் ஹேக்கிங்கா? இது என்ன புது கதையா இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்களா? இலான் மஸ்குடைய நியூராலிங்க் தான் இந்த விஷயத்த வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி கேட்டா, நம்ம பிரெயின்ல ஒரு சிப்பு போட்டுட்டு அந்த சிப் வந்து எல்லா சிக்னல்ஸும் கொடுக்குமா, அதை வச்சுக்கிட்டே நீங்க எல்லாருக்கும் பண்ண முடியுமா? சொன்னா நம்ப முடியுதா? வாங்க இது சம்பந்தமான ஃபுல் டீடைல்ஸை நம்ம பார்ப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னென்னலாம் யூஸ் இருக்கு அப்படின்றதையும் நம்ம இதுல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டா, இந்த நியூரலிங்க்னா என்னப்பா, எதுக்குப்பா இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்ததுன்னா அப்படின்னா, நம்ம பிரெயின்ல வரக்கூடிய தாட்ஸ் நம்ம வருது இல்லையா, நல்ல எண்ணம், கெட்ட எண்ணம், குட் தாட்ஸ், பேட் தாட்ஸ், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இப்ப சமீப காலகட்டத்தில் நிறைய பேர் பேசுறாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது தாட்ஸ் ஒவ்வொரு வகையான வோல்டேஜ் சிக்னல்ஸும் உருவாக்குதான். வோல்டேஜ் இம்பல்சஸ் சொல்லி சொல்லுவாங்க. சின்ன சின்ன பேட்டரி இருக்கு இல்லையா, டபுள் ஏ பேட்டரி, ரிமோட்டுக்கு பின்னாடி ஒரு பேட்டரி போடுவோம் இல்லையா, பேட்டரி காலி ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லி போய் வாங்கிட்டு வருவோம் இல்லையா, அந்த பேட்டரிக்கு ஈக்குவலண்டான இல்ல அதை விட குறைவான வோல்டேஜ் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த வோல்டேஜை ரீட் பண்றதுக்கு தான் எலக்ட்ரோட்ஸ் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் வச்சுக்கிட்டு பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ்ன்ற ஒரு கான்செப்டை சொல்றாங்க. என்ன பண்ணும், இது பிரெயினுக்குள்ள உட்கார வச்சுட்டு எவ்வளவு வோல்டேஜ் வருது அப்படின்றத பார்த்துட்டு, தம்பி வந்து இவன் அடிக்கணும்னு என்றான், தம்பி வந்து அவனை ஓடிடணும்னு பாக்குறான் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை அதை ரீட் பண்ணி சிக்னல்ஸா வந்து கொடுக்குது. இதுதான் பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப அடுத்ததா இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும். இது வந்து நீங்க பிராக்டிக்கலாவே ஒர்க் பண்ணி பார்க்கலாம், பெரிய சிரமமா இருக்காது. என்னன்னு சொல்லி கேட்டா, உங்ககிட்ட எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டா, எலக்ட்ரோட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த எலக்ட்ரோட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகுறது எடுத்துக்கிட்டு ஒரு ப்ளூடூத் மூலியமா அனுப்பும். அந்த அனுப்புற சிக்னலை ரீட் பண்ணிட்டு கம்ப்யூட்டர்லயோ செல்போன்லயோ நீங்க தாராளமா மூவ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த நியூரலிங்க். இப்போ உதாரணத்துக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம், இது எப்படி ஒர்க் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி கேட்டா, இப்போ இந்த குழந்தைய நீங்க நல்லா பாருங்க. ஹெட்போன் மூலியம் மாதிரி ஒரு மாட்டி இருக்கிறாங்க. நம்மளுடைய மல்டிமீட்டர் ப்ரோப்னு சொல்லி, இந்த மல்டிமீட்டர் ஓரளவு சயின்ஸ்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அவருடைய தலையில எடுத்து வச்சு பிளஸோ மைனஸோ ரெண்டு எண்டுல நீங்க வச்சீங்க, இந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் ஒண்ணு நம்ம வச்சோம்னு சொல்லி சொன்னா அது ஒரு வோல்டேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணும். அந்த வோல்டேஜ் இந்த கான்செப்டை தான் பிரெயினுக்குள்ள வச்சுக்கிட்டா இன்னும் அதிகமான இன்டென்சிபிகேஷனோட இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அந்த வோல்டேஜ் மெஷர்மெண்ட்டை வச்சுக்கிட்டு தான் இந்த விஷயத்தை வந்து நடைமுறைப்படுத்துறாங்க. அதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு, ப்ளூடூத் அப்படின்னு சொல்லி, அந்த ப்ளூடூத்தை சென்ட் பண்ணிட்டு நம்ம வந்து கம்யூனிகேட் பண்றோம் அப்படின்றது தான் இந்த நியூராலிங்கோடைய மிக முக்கியமான விஷயம். இன்னும் நிறைய ஆச்சரியங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்தது எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, முக்கியமா வந்து டிசபிலிட்டிஸோட இருக்கக்கூடிய மக்கள், யாரால கை கால் வந்து ஷேக் பண்ண முடியலையோ, யாரால வந்து ஒரு சில விஷயங்களை செய்ய முடியலையோ, அவங்க வந்து இது கண்டிப்பா நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்றது சொல்லப்படுது. அதே போல அடுத்ததா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டா, வெறுமனே பிரெயினை வச்சுக்கிட்டு வித்தவுட் எனி வயரே இல்லாம நீங்க ஜஸ்ட் இந்த கர்சர் அந்த பக்கம் கொண்டு போ, அந்த கர்சர் இந்த பக்கம் கொண்டு போ அப்படின்ற மட்டும் சொன்னாலே, நினைச்சாலே போதும், அந்த டிரான்ஸ்மிஷன் நடந்து லேப்டாப்ல இருக்கக்கூடிய கர்சரோ எல்லாமே வந்து மாறிடும். சரி, இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தா, பிரைவசி கன்சர்ன்ஸ். நம்ம நினைக்கிறதெல்லாம் வெளியில தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன மாதிரியான சூழல் உருவாகும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். எவனையாவது அடிக்கணும்னு நினைப்போம், அடிக்கணும்னு நினைக்க வேண்டாம், ஏதோ ஒரு விஷயத்த நினைக்கிறோம், அது 4 பேருக்கு தெரிய வேண்டாம்னு நினைக்கிறோம், ஒரு ட்ரீம் வச்சிருக்கிறோம், 4 பேருக்கு வெளியே சொல்றதுக்கு நிறைய பேர் சிரமப்படுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தா, நம்ம பிரெயின்ல இது போல சிப்ஸ் இம்ப்ளான்ட் பண்ணப்பட்டா இது போல விஷயங்கள் வந்து நமக்கு பாதிப்பு உண்டாகும். பிரைவசி கன்சர்ன்ஸ் வந்து இருக்கும், செக்யூரிட்டி ரிஸ்க்கும் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு பிரதம மந்திரி இருக்கிறாங்க, இல்ல ஏதோ ஒரு நாட்டுடைய அமைச்சர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த நாட்டுடைய அமைச்சரே கூட என்ன யோசிக்கிறாங்க அப்படின்றது வெளியே தெரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவர்மெண்ட்டுடைய இம்பார்ட்டன்டான கான்பிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு, அது கூட லீக் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நாளடைவில் இது போல விஷயங்கள் வந்து ஒரு ஃபாரின் பாடியா இருக்கிறதுனால நம்ம உடம்பு எவ்வளவு நாள் ஒத்துக்கும் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியல. ஸோ இவ்வளவு விஷயங்கள் தாண்டி இந்த விஷயங்கள் வந்து யூஸ் ஆகுமா ஆகாதா? அது இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட ஒரு கேள்வியா வச்சுட்டு முடிக்கிறேன். இந்த டிவைஸ் எடுத்து நம்ம மண்டைக்குள்ள வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுப்போமே, அந்த விஷயம் வந்து பேட்டரி யூஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? அப்படி யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரியா இருந்தா சார்ஜ் பண்ணணுமே அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? இதுக்கான கமெண்ட் விஷயங்கள் தெரிஞ்சா தாராளமா கமெண்ட் பண்ணுங்க, என்ன இருக்குன்றத நம்ம பார்ப்போம். அதே போல உங்களுடைய ரோபோட்டிக்ஸ் ஏதாவது நீங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டா நம்ம ஜே ரோபோட்டிக்ஸ் தாராளமா வந்து ஜாயின் பண்ணலாம். நிறைய ரோபோட்டிக்ஸ் எஜுகேஷன் ஃபார் தி பாஸ்ட் 10 years நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஜாயின் அஸ் அண்ட் ஹேவ் ஃபன். தேங்க்யூ.